ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். லூக் சாப்டர் 2 verses 31 and 32. தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று இங்கே யார் சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இங்கே சிமியோன் என்கிற தேவ மனுஷன் இங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த இடத்துல அவன் உரைத்த வார்த்தைகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிமியோன் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பாருங்கள், எத்தனையோ மனுஷர்கள் அன்றைக்கு எருசலேமில் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்குள் ஒரு மனிதன் சிமியோன். இந்த சிமியோன் என்று பெயர் கொண்ட இந்த மனுஷன் எருசலேமில் இருந்தான். எருசலேமில் இருந்த அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று பார்க்கும்போது நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். நீதியும் தேவ பக்தி உள்ளவனாக மாத்திரம் இருந்தால் போதாது, அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்காக காத்திருக்கிறவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 402 ஆண்டுகள். அந்த 2 ஆண்டுகளில் தீர்க்கதரிசியின் சத்தமும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யோவான் ஸ்நானகன் வரார். இந்த யோவான் ஸ்நானகன் வந்ததுக்கு பிற்பாடு இங்கே சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறார். நீண்ட காலம் காத்திருக்கிறார். எப்படி ஆகிலும் இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு விமோச்சனம் உண்டாகாதா, ஒரு மீட்பு உண்டாகாதா என்று சொல்லி காத்து கிடக்கிறார். அப்படி காத்திருந்த அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால், நமக்கு நீதி இருக்கணும், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும், இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி உலகம் அழிஞ்சு போகுது, தேசம் அழியுது, ஜனங்களெல்லாம் நரக ஆக்கினைக்குள்ள போய் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லி அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் காத்திருந்து தேசத்திற்காக நாம் கவலைப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு கரிசனை உடைய ஒரு மனிதனாக இந்த மனிதன், அவன் வயது சென்றவனாக இருந்தாலும் அங்கே காத்திருக்கிறான். காத்திருந்த பொழுது அங்கே சொல்லுகிறான் 26ஆம் வசனத்தில், கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறார். நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். மரணம் அவனுக்கு சமீபமாக இருந்தது, வயது முதிர்ந்த வயது. ஆனால் கிறிஸ்துவை காணும் முன்னே நான் மரணம் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் அவனுக்கு பேசியிருந்தார், அவனிடத்தில் அறிவித்திருந்தார். அப்படி அறிவித்திருந்ததினாலே அவன் கிறிஸ்துவை காண்பதற்காக ஆவல் உள்ளவனாக அவன் காத்திருந்தான். அப்படி காத்திருந்த நாட்களில் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். ஆவியின் ஏவுதல், தேவாலயத்துக்கு போகிறது கூட என்ன தேவை நமக்கு? ஆவியானவருடைய ஏவுதல். இன்றைக்கு நிறைய பேருக்கு சபைக்கே வரமாட்டேன்றாங்க. ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் தேவாலயத்துக்கு, சபைக்கு போகிறதற்கு ஆண்டவர் ஏவி கொண்டு தான் இருக்கிறார். அந்த ஏவுதலுக்கு யார் கீழ்ப்படிந்தா? சிமியோன் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவினதினாலே தேவாலயத்தில் வந்து அங்கே காத்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். அப்போ பாருங்கள், எத்தனையோ பிள்ளைங்க அன்னைக்கு நியாயப்பிரமாண முறைமையின்படி விருத்த சேதனம் செய்யப்பட அங்கே கொண்டு வந்திருப்பார்கள்.
ஆனால் அந்த பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு சிமியோன் சரியாக போய் இயேசு கிறிஸ்துவை அவருடைய கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தார் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்துவாரானால் அவர் யார் பட்சத்தில் நடத்துவார் தெரியுமா? இயேசுவின் இடமாக நம்மை நடத்துவார். இன்றைக்கி அநேகர் பரிசுத்த ஆவியானவரை நாங்களும் பெற்று இருக்கிறோன்னு சொல்லிட்டு தவறான காரியங்களிலெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே நம்மை இயேசுவின் பட்சத்தில் தான் நடத்துவார். இந்த இடத்துல எத்தனையோ குழந்தைகள் அன்றைக்கு நியாயப்பிரமாணம் முறைமையின்படி செய்வதற்கு கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் இங்கே சிமியோன் சரியாக போய் இயேசு கிறிஸ்துவை, குழந்தையாகிய கிறிஸ்துவை தன் கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். ஸ்தோத்தரித்து சொல்கிறாரு, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக. நான் கிறிஸ்துவை கண்டுட்டேன். இப்போ எனக்கு மரணம் வந்தால் ஒரு பயமும் இல்லை. நான் கிறிஸ்துவை காணும் மட்டும் மரணம் அடைய மாட்டா என்று ஆவியானவர் சொல்லியிருந்தார். இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. சகல ஜனங்களுக்கும், புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் சகல ஜனங்களுக்கும் நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யம், சால்வேஷன், உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்குறோம்? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பணம் கொடுக்கிறவராக, ஆசீர்வாதம் தருகிறவராக, பாதுகாக்கிறவராக, ஒரு டாக்டராக, மருத்துவராக இப்படி தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஏதாச்சும் அவர்கிட்டருந்து கிடைக்குமான்னு. ஆனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவ முதல்ல நீங்களும் நானும் எப்படி பார்க்கணும் தெரியுமா? முதல்ல அவரை இரட்சகராக பார்க்கணும். ஏன்னா அவர் நம்மை ரட்சிக்கிறவர். அவர் நமது பாவங்களிலிருந்து அவர் நம்மை ரட்சித்து ஒவ்வொரு நாளும், அதாவது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். பாவத்தின் வலிமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை ரட்சித்து கொண்டிருக்கிறார். பாவத்தின் பிரசன்னம், த பிரசன்ஸ் ஆஃப் சின், இந்த உலகத்திலிருந்தே ஒரு நாள் பாவத்தினுடைய இந்த பிரசனத்திலிருந்தே நம்மை ரட்சித்து கொண்டு போகிறார். இந்த 3 விதமான ரட்சிப்பு, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ், இந்த 3 விதமான ரட்சிப்பையும் அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் நமக்கு இரட்சகர் தான். அவர் நமக்கு ராஜா, மணவாளன், அதெல்லாம் உண்டு. ஆனால் இப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? இரட்சகர். அதனால்தான் இங்கே சிமியோன் சொல்கிறாரு, இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பரலோகத்திலேருந்து நம்மளை கூட்டி கொண்டு போகிற வரைக்கும் அவர் நமக்கு இரட்சகர் தான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ வருகை பரியந்தும் அவர் நமக்கு இரட்சகர் தான். இந்த பூமியிலிருந்தே நம்மை ரட்சித்து கொண்டு போகிறார். பூமியிலிருந்தே, அங்கே இருந்து பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். யார் வரப்போகிறார்? இரட்சகர் வரப்போகிறார். அப்போது பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே சிமியோன் சொல்கிறாரு, இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் பாருங்கள். சால்வேஷன், சேவியராக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் பார்ப்பீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை இந்த பொல்லா உலகத்திலிருந்து உங்களை ரட்சித்து அவர் பட்சத்தில் சேர்த்து கொள்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கிறிஸ்துவை சரியாய் அடையாளம் கண்டு கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் செபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே கிறிஸ்துவினிடமாக கடந்து அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு சோத்தரித்து இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சிமியோன் சொன்னது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏந்தி கொள்ள, கிறிஸ்துவை ஆண்டவரை அண்டிக் கொள்ள, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் பட்சமாய் நீர் எங்களை வழிநடத்த
கர்த்தர் நீ கிருபை செய்துள்ளபடியாய் ஜெபிக்கிறேன். இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.